Hi guys, welcome back to our channel சிபி குமார் vlogs. another ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் vlog வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேனா தாம்பரத்துலேருந்து காரைக்குடி வரைக்கும். எந்த ட்ரெயின்லன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணி வச்ச ஒரு டெய்லி எக்ஸ்பிரஸான 16103 ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ், செல்லமாக பார்த்தீங்கன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ஈஸ்ட் கோஸ்டல் ரூட்டை கனெக்ட் பண்ணி. ஸோ இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ளே இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ஒரு ஹாப்பினஸோடு தான் இந்த ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற எக்ஸ்பிரஸில் தாம்பரம் டு காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு 3 ஸ்டாப்பிங் அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ட்ரெயின் டெடிக்கேட்டடாக விட்டது இந்த ஈஸ்ட் கோஸ்டல் ரூட்டுக்காக தான். அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, பேராவூர்னி 3 ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் ஆன்வர்ட் ஜேர்னியில் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு ஜேர்னியை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நிற்கிது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சேது எக்ஸ்பிரஸ் இங்கே தான் கிளம்ப போகுது, பேக் டு பேக். சேது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எக்மோரில் கிளம்புறது கிடையாது, தாம்பரத்தில் தான் கிளம்புது. ஸோ அவ்வளோதாங்க. இங்கேருந்து 6:10 நம்ம ட்ரெயினும், சேது பார்த்திங்கன்னா 6:25 கிளம்பும். ஸோ அவ்வளோதான், பேக் டு பேக் போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நம்ம ட்ரெயினும், பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 அந்த ட்ரெயினும் நிற்கிது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 சேது எக்ஸ்பிரஸும், பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நிற்கிறது தான். இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேயே ஃபுல்லாயிரும். ஏன்னா டெய்லி கம்யூட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் ஆனால் விழுப்புரம் போக போக மோஸ்ட்லி க்ரௌட் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ஃப்ரண்ட்லேயே எஸ்எல்ஆர்டி கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பின்னாடி நிற்கிது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6:10 PM எடுப்பாங்க. 2:30 பார்த்தீங்கன்னா காரைக்குடி போகும் போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2 AM போய் ரீச் ஆயிரும். அங்கே க்ரூ சேஞ்ச் எல்லாமே முடிச்ச பிறகு தான் ட்ரெயின் கிளம்பி ராமேஸ்வரம் நோக்கி போகும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் தான் தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். விழுப்புரம் டு ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோமோட்டிவ் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் முடிய போகுது. ஏன்னா திருத்துறைப்பூண்டு காரைக்குடி வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. பட்டுக்கோட்டை வரைக்கும் முடிஞ்சிச்சு. பட்டுக்கோட்டை டு காரைக்குடி முடிய போகுது. ஸோ முடிஞ்சிட்டா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க நம்ம கோச் பார்த்தீங்கன்னா S2 அப்படியே போகலாம். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்ஸ்னால பார்த்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயின்ஸ்லாம் லிமிட்டாக தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷட்டில் சர்வீஸ்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ரன் பண்ணுறாங்க. அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி மக்கள் போகிறதுக்காக April 5 வரைக்கும் இந்த சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் போகிறதாகட்டும், டெல்டா சைட் போகிறதாகட்டும் இங்கே தாம்பரத்தில் தான் கிளம்புது. பட் நம்ம தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோட பெர்மனெண்ட் டெர்மினல் இங்கே தான். ஏன்னா அந்த சைடு சேது ஆகட்டும், போட்மேல் ஆகட்டும் 2 ராமேஸ்வரம் ட்ரெயினுமே இங்கே தான் கிளம்புது. 3ஆவதாக கிளம்புற இப்போ இந்த ட்ரெயின் இங்கே தான் கிளம்புது. எந்த ட்ரெயினுமே எக்மோர் போகிறது கிடையாது, ராமேஸ்வரம் போகிறது. S2 தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ஸ், 5 AC 3 டயர், ஒரு AC 2 டயர் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்குது. அது போக 4 அன்ரிசர்வ்ட், ஒரு SLRD, ஒரு ஜென்ரேட்டருக்காக சேர்த்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் ஏறியாச்சு. ஆப்போசிட்டில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தாம்பரம் டு ராமேஸ்வரம் போகிற எக்ஸ்பிரஸ் தான். அது சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்மோர்லேருந்து போகிறது. இப்போ எக்மோரில் ஒர்க் நடக்கிறதுனால டெம்பரரியாக தாம்பரத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்குது. ஸோ 2 ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா இது வந்து 6:10 கிளம்பும், அது 6:25 கிளம்பும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:50 to 1 AM அங்கே போயிடும், காரைக்குடி போயிடும். பட் இது பார்த்தீங்கன்னா 2 AM தான் போகும். ஏன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைஃபர்கேட் அடித்து இந்த ரூட்டில் போகுது. பட் அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விருதாச்சலம், விழுப்புரம் அந்த ரூட்லேருந்து கார்ட் லைனில் போயிடும். ஸோ அதனால தான் அது ஏர்லியாக போகிறதும், நம்ம ட்ரெயின் கொஞ்சம் பேக் டு பேக் போகிறதும். பட் இந்த 2 ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ட்ரெயினாக இருக்கும். அது 4 AM போயிடும், இது 5:30 ஆல்மோஸ்ட் போயிடும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ட்ரெயின்ஸாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் இருந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்குது. இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்குப்பாலமான பாம்பன் புதிய ரயில்வே பாலம் திறக்கப்பட்ட போது அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் தான் இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஸோ ட்ரெயின் இனாகிரேஷனை போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து திருவாரூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம ஜேர்னியை. ஸோ இது வந்து செகண்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த கடலோர டெல்டாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 to 18 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சென்னைக்கு விட்ட ஒரு டெய்லி ட்ரெயினாக இந்த ட்ரெயின் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாம்பரம் செங்கோட்டை விட்டாங்க, அது பார்த்தீங்கன்னா வீக்லி 3 days தான் முடிச்சு. பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி ரன்னிங் ஒரு ட்ரெயினாக தாம்பரத்தில் வந்து அந்த ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜனை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற ஒரு ட்ரெயினாக இருக்குது. சென்னை டு ராமேஸ்வரம் டெய்லி கனெக்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 ட்ரெயின்ஸ் இருக்குது. சென்னையிலேருந்து டேரெக்டாக விருதாச்சலம் வழியாக போகிற இந்த சேது எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின், அதே மாதிரி தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை வழியாக போகிற போட்மேல் எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின், 3ஆவதாக இருக்கிற ட்ரெயின் தான் இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் இங்கேருந்து மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி இந்த ரூட் வழியாக போய் காரைக்குடியில் ஜாயின்ட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போகும்.
ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின்ஸ் சென்னை ராமேஸ்வரத்தை கனெக்ட் பண்ணுது. அதில் 3வது இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டெய்லி ட்ரெயின் தான் இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். 3 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான வழியில் போகுது, எதுவுமே ஒரே வழியில் போகிறது கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் இங்கே பேசியாச்சு. ஸோ போக போக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெயினோட இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து மெயினாக சர்வ் பண்ணுற ரூட் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஆன்வர்ட் ஜேர்னியில் பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஜேர்னி தாம்பரத்துலேருந்து காரைக்குடி வரைக்கும். தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆர் பாம்பன் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் ஒரு சூப்பரான ஜேர்னி இன்றைக்கி தாம்பரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க இனிமையான ஒரு பயணத்தை தாம்பரத்துலேருந்து சூப்பரான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உழவன் எக்ஸ்பிரஸ் ரேக் நிற்குது. ஸோ சென்னை எக்மோரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் நடக்கிறதுனால நிறைய ட்ரெயின்ஸோட ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அது மாதிரி தான் உழவனும் அனந்தபுரியும், அது ரெண்டில் ஏதோ ஒரு ட்ரெயின் ரேக் நிற்குது. ஸோ செங்கல்பட்டுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் தான். மேல்மருவத்தூர் சீசனில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க, ரெகுலரான ஸ்டாப்பிங் கிடையாது. பிப்ரவரி வரைக்கும் நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டாப்பிங் எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான். விழுப்புரத்தில் நம்ம ட்ரெயினுக்கு எலக்ட்ரிக் டு டீசல் லோக்கோமோட்டிவ் ட்ராக்ஷன் சேஞ்ச் வரை இருக்குது. ஏன்னா விழுப்புரம் டு காரைக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே திருச்சிராப்பள்ளி டிவிஷன் க்ரூ தான் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக தான் விழுப்புரத்திலே மாற்றுறாங்க, இல்லைன்னா திருவாரூரில் தான் போய் மாற்றுவாங்க முன்னாடிலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரூ மூவ்மெண்ட்டில் இருக்கிற சில விஷயங்கள்னால இங்கே விழுப்புரத்தில் லோக்கோமோட்டிவ் மாற்றிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹால்ட் விழுப்புரம், அங்கே நம்ம பார்க்கலாம். சென்னை டு விழுப்புரம் ரூட்டோட ஸ்பீட் அப்கிரேடேஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தாண்டோன்னே ஸ்லோவாக தான் ரன் ஆகுது. இப்போ ட்ராக்ஸ் எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றிட்டுருக்காங்க. 110 kmph 130 kmph மேக்ஸிமம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்குது. கம்மிங் சூன் சென்னை டு விழுப்புரம் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் 130 kmph ரன் ஆக போகுது. 2 சைடையும் பார்த்திங்கன்னா வேலிகள்லாம் அமைச்சிட்டாங்க, எந்த விதமான கால்நடைகள்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு. இப்போ ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க ரன் ஆகுது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வேறு வந்துட்டுருக்குது. PM விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். இங்கிருந்து நம்மளோட டிபார்ச்சர் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:40 PM. இன்னும் 40 minutes கழிச்சு நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம ட்ரெயினுக்கு இங்கேருந்து ட்ராக்ஷன் சேஞ்ச் நடக்க போகுது. எலக்ட்ரிக்லேருந்து டீசல் ட்ராக்ஷன் மாற்றுவாங்க. ஸோ இப்போ நம்ம போய் ஃப்ரண்ட்டில் பார்க்க போகிறோம். இங்கேருந்து WDP 4D லோக்கோமோட்டிவ் தான் விழுப்புரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு 40 minutes இருக்குது நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு. இங்கேருந்து 8:40 PM தான் கிளம்பும். அண்ட் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சினாரி நடக்கும். சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடி வர சேது எக்ஸ்பிரஸ் வரும். ஸோ அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா பேரலல் டிபார்ச்சராக தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டிபார்ச்சர் ஆகும்போது பார்க்கலாம். தாம்பரம்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேப் 7 லோக்கோமோட்டிவ் தான் லீட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்குது. ஸோ திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷனில் திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்குது. இன்னொரு 1 or 2 months அந்த ஒர்க்ஸுமே முடிய போகுது. அது முடிஞ்ச பிறகு விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா இந்த லோக்கோமோட்டிவ் சேஞ்ச் இருக்காது. ஸோ டைமிங்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இங்கே ஹால்ட்டு. 40 நிமிஷம் லோக்கோமோட்டிவ் சேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம ட்ரெயினை கிளம்பும். விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த டீசல் லோக்கோமோட்டிவ் தான் நம்ம ட்ரெயினை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி வரைக்கும் ஒரே திருச்சி டிவிஷன் க்ரூ தான் லீட் பண்ணுவாங்க.
காரைக்குடிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் க்ரூ சேஞ்ச் நடக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வரைக்கும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த லோக்கோமோட்டிவ் தாங்க. விழுப்புரம் வரைக்கும் எலக்ட்ரிக், விழுப்புரம் தாண்டி பார்த்திங்கன்னா டீசல். ஸோ திருத்துறை பண்ணிட்டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா எண்டு டு எண்ட் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் தான். 100% எலக்ட்ரிஃபிகேஷனில் 8:42 PM விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம WDP4D ஹாங்கிங்கோட டீசல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லைனில் கட்டடிச்சு போக போகிறோம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ் வரப்போதா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேரலாக டிபார்ட் ஆகும் 2 ட்ரெயினுமே. ஸோ அதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ட்ரெயின் இப்படியே கட்டடிச்சு இதுக்கு அடுத்து நமக்கு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் தான். அதாவது கடலூரோட திருப்பாதிரி புலியூர் தான் அடுத்த ஸ்டாப்பிங்கே. சேது எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இருக்குது. பட் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளம்பிருச்சு. ஸோ இன்றைக்கி 2 ட்ரெயினுக்கு பேரலல் டிபார்ச்சர் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் மோஸ்ட்லி நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த பேரலல் டிபார்ச்சருங்க நடந்திருக்கு. அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கார்ட் லைனில் போகும், இந்த ட்ரெயின் மெயின் லைனில் கட்டடிச்சு போகும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நடக்கும். இன்றைக்கி நடக்கலை. PM கடலூரோட திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எண்டு டு எண்ட் ஜென்ரல் கோட்டா தான். நம்ம எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா கேட்டகரியில் தான் வரும். இந்த ஏரியாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டிவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோட்டாமே ஒதுக்கீடு செய்யலை. அதனால் இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா சென்னையிலேருந்து டெல்டா ரீஜனுக்கு வரதுக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெல்டா ரீஜனுக்கு அப்புறம் அந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா காலி ஆயிரும். ஸோ அந்த சீட்ஸை பார்த்திங்கன்னா டெல்டா ரீஜன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சென்னை டு டெல்டா, டெல்டா டு ராமேஸ்வரம் இந்த மாதிரி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு, ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்த ஸ்டேஷன் சிதம்பரம் தான். நம்ம சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் ஏறுறாங்க. மோஸ்ட்லி அவங்க ராமநாதபுரம், ராமேஸ்வரம் அந்த சைடு போகிறவங்களா தான் இருக்கும். இதுக்கு அடுத்து நமக்கு ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறை தான். இடையில சீர்காழி இருக்குது, அங்கே நிற்கிறது இந்த ட்ரெயின். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா பண்ருட்டின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கேயுமே இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப்பிங் கொடுக்கல. அவங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கணும் அப்படின்னு ராமேஸ்வரம் போகிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த சைடு சீர்காழியில் நிற்காது. சிதம்பரம் விட அடுத்த ஸ்டேஷன் மயிலாடுதுறை தான். நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து மயிலாடுதுறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆப்போசிட்டில் வர ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸை பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா மயிலாடுதுறை ஜங்ஷனில் போய் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இருக்குது. PM மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். இப்போ மயிலாடுதுறையிலேருந்து தான் ஒரு புது ரூட்டை நம்ம போக போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக சென்னை டு ராமேஸ்வரம் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட இந்த ரூட் கேஸ் கன்வர்ஷன் பண்ணதுலேருந்து ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இதுலேருந்து கட்டடிச்சு பேரளம், திருவாரூர் இந்த ரூட்டில் தான் பார்த்திங்கன்னா இது புது ட்ரெயினாக இருக்குது ராமேஸ்வரம் போகிறதுக்கு. ஒரு ராமேஸ்வரத்துக்கான ஒரு புது கனெக்ஷனாகவே இந்த ரூட்டுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
ஸோ இங்கேருந்து அப்படியே கட்டடிச்சு நம்ம அப்படியே போக வேண்டியதான். பேரளம் ஜங்ஷனில் இந்த ட்ரெயின் நிற்காது. மேபி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக நிற்கும். மற்றபடி பேரளத்தில் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ஸ்டாப்பிங் கிடையாது. அடுத்த ஸ்டாப்பிங்கே திருவாரூர் தான். திருவாரூர் தாண்டி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ரூட்டுக்காக தான் டெடிக்கேட்டடாக கொடுத்த ஒரு ட்ரெயின் இது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம திருவாரூரில் போய் பார்க்கலாம். ஸோ ஜர்னியை கண்டினியூ பண்ணி நம்ம போகலாம். PM திருவாரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து காரைக்குடி போகிற பேசஞ்சர் நிற்கிது. மன்னார்குடி से மயிலாடுதுறை விழுப்புரம் தாம்பரம் மாம்பலம் मार्ग से चेन्नई एग्मोर तक प्लेटफॉर्म क्रमांक 1 से रवाना होने के लिए तैयार है. ஸ்பெஷலி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தாண்டி திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் இந்த ரூட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் ட்ரெயின் மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு டெய்லி ட்ரெயினாக இது மட்டும்தான் இருக்குது. இது போக வீக்லி 3 days பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் அது இப்போ வந்து 2 வருஷமாக ஓடிட்டு இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 months மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 months முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஷனில் நிற்காம தான் போயிட்டு இருந்துச்சு. அதிராம்பட்டினம், பேராவூர்ணி, முத்துப்பேட்டை. ஸோ அங்கேயுமே நின்று தான் போகுது. இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி, அறந்தாங்கி, அதுக்கப்புறம் தான் காரைக்குடியே போகுது. ஸோ ஒரு டெடிக்கேட்டட் ட்ரெயின் மாதிரி இந்த ரூட்டுக்கு இருக்குது இப்போதைக்கு. அதாவது ஒன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஓவர் நைட்லேயே பாஸ் ஆகி போயிடுது. பட் ரிட்டர்ன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ONT ட்ரெயினாக தான் இருக்குது. பட் இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட்டில் பாஸ் ஆகிற ட்ரெயினாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே 11:30 ஆச்சு திருவாரூர்லேயே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து திருத்துறைப்பூண்டி, அதே மாதிரி 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, 2 மணிக்கு அறந்தாங்கி, அந்த மாதிரி தான் வந்து பாஸ் ஆகி போயிட்டுருக்கு எல்லா ரூட்டையுமே. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இந்த டைமிங்கில் தான் இந்த ட்ரெயின் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. AM திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும். பாருங்கள் 12 மணி ஆனாலுமே இந்த ரூட்டில் இந்த ஒரு ட்ரெயின் தான் பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரெயினாக இருக்குது. அதனால் மக்களுக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் ஆப்ஷன். நல்ல கூட்டம் கேமே இறங்கியிருக்காங்க. இது தாங்க திருத்துறைப்பூண்டிலேருந்து அகஸ்தியம்பள்ளி போயிட்டு நாளைக்கு அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் வந்து பட்டுக்கோட்டை போகிற டெமோ. ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த டெமோவை பார்த்திங்கன்னா மெமோவாக மாற்றிடுவாங்க. இப்போதைக்கு வீக்லி 5 days மட்டும்தான் இந்த டெமோ ரன் ஆகிட்டு இருக்குது.
டைம் பார்த்தீங்கன்னா 1:23 AM ஆகுது. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டங்க. இந்த ரூட்லேயே நல்ல கூட்டம் இறங்குற ஒரே ஸ்டேஷன் பட்டுக்கோட்டை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலி நம்முடைய டெஸ்டினேஷனான காரைக்குடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். 2:25 AMக்கு காரைக்குடி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கு நம்ம ட்ரெயின். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2:35க்கு கிளம்பி ராமேஸ்வரம் நோக்கி போகும். ஸோ காரைக்குடி ஜங்ஷன் பார்த்துக்கோங்க, ஃபுல்லி ரீடெவலப்டு. சண்டே தான் பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா இனாகிரேட் பண்ணி வச்சார். மொத்தமாக 8 ரயில்வே ஸ்டேஷன் ABSS அம்ரித் பாரத் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் காரைக்குடி ஜங்ஷனுமே. ஸோ தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோடைய ஒரு சூப்பரான ஜேர்னி பார்த்துருப்பீங்க, தாம்பரத்துலேருந்து காரைக்குடி வரைக்கும். ஸோ காரைக்குடிக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மணிக்கு சேது, 2:30க்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் சிலம்பு வரும், வாரத்தில் 3 நாள் தாம்பரம் செங்கோட்டை வரும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஓவர் நைட் ட்ரெயின்னா அது போட் மேல் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். காலையில் 5:15 வரும். ஸோ அது ஒரு பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்கும் இந்த ஏரியா பீப்புள்ஸ்க்குலாம் போகிறதுக்கு. நைட் 8 மணிக்கு, அதாவது நைட் 9 மணிக்கு தாம்பரத்தில் கிளம்புது. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வந்திங்கன்னா அது மிட் நைட்டில் தான் ஆல்மோஸ்ட் வரும். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா போகும்போது எல்லா ட்ரெயின்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே மிட் நைட்டில் தான் இந்த ரூட்டை பாஸ் ஆகி போகும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி 2:25 AMக்கு வந்திருக்குது. சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ஜேர்னி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் vlogல வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை.